Taste the Daily. We now request all the candidates to stand and take the pledge administered. புத்தாண்டில் பொதுவெளியில் என்னுடைய முதல் உரை என்றும் தமிழகம் வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பாரதிதாசனின் வரிகளான புதியதோர் உலகம் செய்வோம் என்று குறிப்பிட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் புகழையும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். அறிவியல் துறையில் இந்தியாவின் வெற்றி எந்த நிலையில் இருக்கிறது, நீங்கள் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தன்னுடைய உரையில் பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். We shall uphold and advance social order and the well-being of our fellow citizens and shall devote all our energy to promote the unity, integrity, and the secular ideals of our country. By virtue of the authority vested in me as Chancellor of Bharathidasan University, I admit you to the several degrees of engineering and technology, science, commerce, education, arts, Indian and other languages, management and fine arts, for which you have been declared qualified in this university, and in token thereof, you have been presented with those degrees, and I authorize you to wear the robes ordained as the insignia of your degrees. Please sit down. Let all the candidates be seated. We request the Vice Chancellor to present the register of graduates to the Honorable Chancellor and request the Governor Chancellor to sign the register. முன்னதாக பேசிய முதலமைச்சர் தன்னுடைய உரையில் முதலாவதாக பிரதமருக்கு வாழ்த்துக்களை சொல்லி உரையை தொடங்கினார். அதன் பிறகு கல்வியில் தமிழகம் எந்த அளவுக்கு சிறந்து விளங்குகிறது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் பல்வேறு துறைகளில், குறிப்பாக மருத்துவம், தொழில்நுட்பம், வேளாண் என்ற பல்வேறு துறைகளில் 28,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலன் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். முன்னதாக குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் பிரதமர் மோடி. அதன் பிறகு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையும் நிகழ்த்தியிருந்தார். இந்த நிகழ்வு குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். பிரதமரிடமிருந்து பட்டங்களை பெற்றுக்கொண்ட பிறகு மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக முதலமைச்சரும் பிரதமர் மோடியும் பேசினார்கள். மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருவரின் உரையும் அமைந்திருக்கிறது. இணையம் வழியாக இணைந்திருக்கும் பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்களோடு தொடர்ந்து பேசலாம். சார், 2 பேருடைய உரையுமே பார்த்துருந்தோம். முதலமைச்சர் பேசியிருந்தார், தொடர்ந்து பிரதமரும் பேசியிருக்கிறார். 2 பேருடைய உரையையும் எப்படி பார்க்குறீங்க? அதில் முக்கியமான அம்சங்கள் என்ன சார் குறிப்பிட்டு பார்க்கலாம்? ரொம்ப முக்கியமாக பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை 2 பேர் உரையிலையும் அந்த நம்பிக்கையை கொடுத்தாங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்ததற்கு பிறகும் கூட நீங்க வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சாதாரண மக்களுடைய பங்களிப்பின் காரணமாக, இந்த சமூகத்தின் பங்களிப்பு காரணமாக, ஆசிரியர்கள், பல்கலைக்கழகங்கள் இவங்களோட சேர்த்து மக்களுடைய வரிப்பணத்தில் பல்கலைக்கழகங்கள் நடக்கின்றன. மக்களுடைய பங்களிப்பில் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் என்ற உணர்வோடு தொடர்ந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கும் நாட்டுக்கும் சமூகத்திற்கும் தொண்டாற்றுங்கள், அங்கே அவங்களுக்காகவும் ரீபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் குறிப்பிட்டது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அதனால பாரதிதாசன் பாடலை முதலமைச்சரும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு ஒரு முழக்கத்தோட முதலமைச்சரும் பேச்சை தொடங்கினாரு. பிரதமரும் புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய மாட்டோவை எடுத்து சொன்னாரு. அவர் பேச்சிலையும் அதை பிரதமர் பேச்சிலையும் அதை குறிப்பிட்டாரு. பாரதிதாசன் பாடல்ல அந்த பாட்டுக்கு பிறகு அடுத்த வரி இருக்கு, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொதுவுடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம், புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம் அப்படின்னு இருக்கு. 4 வரிகளோட பாரதிதாசனுடைய முழு பார்வையும் வெளிப்படுகிறது. 2 பேர்
பேச்சிலையும், முதலமைச்சர் பேச்சிலையும், பிரதமருடைய பேச்சிலையும் அவர்களுடைய ட்ரெடிஷன் பற்றியும் அவங்க முன்வைத்தார்கள், கருத்துக்களை முன்வைத்தார்கள். நீதி கட்சி ஆட்சியில் தமிழ்நாட்டின் கல்வி தளத்திற்கு போட்ட அடித்தளம் பற்றி முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்திய ஞான மரபு வழியாக வந்த அறிவை மையமாக கொண்ட சமூகம் அப்படின்னு பிரதமர் தன்னுடைய அணுகுமுறைகள் எந்த அடிப்படையில் தன்னுடைய அணுகுமுறைகள் இருக்கின்றன என்பதை பிரதமரும் வெளிப்படுத்தினார். பட்டமளிப்பு விழால அரசியல் பேச மாட்டார்கள் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. 2 பேரும் அவங்க அரசியலை ரொம்ப தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2 பேருமே மாணவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதையும் சொல்லிட்டு அதில் அரசியலும் கலக்கத்தான் செய்கிறது. அந்த உரையில அரசியல் இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க தான் முடியுதுன்னு சொல்லியிருக்கீங்க. Taste the Daily.